உலகெங்கிலும் உள்ள டாக்டர்ஸ் நேரம் நேயர்களுக்கு வணக்கம். உடலுறவு பண்ணும்போது கடுமையான வலி உங்களுக்கு வருதுன்னா, இது கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அன்கன்சூமேட்டட் மேரேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். இது ரொம்ப ரொம்ப காமன். நம்ம நம்புறதை விட அதிகமான பேருக்கு இது இருக்குது. 100ல் 4 பேருக்கு இருக்குது. 100 பேர் திருமணம் பண்ணால் 4 பேர் செக்ஸ் பண்ண முடியாது. ஆனால் இதை பற்றிய ஒரு புரிதல் இல்லாதனால நிறைய பேர் சண்டை போட்டு 4 பேரில் 3 பேர் விவாகரத்து பண்ணிக்குவாங்க. இதை முற்றிலும் சரி செய்ய முடியும். இது உங்கள் தப்பு இல்லை. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பாலியல் மருத்துவர் அணுகணும். அவங்க முற்றிலுமாக இதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அற்புதமாக இந்த பிரச்சனை உங்களுக்கு சரியாயிடும். சரி, கணவருக்கு இன்னொரு பெண்மணி கேட்டிருக்காங்க, கணவருக்கு நான் வேறு வேறு பொசிஷனில் பண்ணலாம், வேறு வேறு படங்கள் காட்டினாலும் அவர் அதெல்லாம் பண்ண மாட்டேன்றாருன்னு. இப்படி இருக்கலாங்க. கணவர் அப்படி இருக்கலாம், மனைவி எப்படி இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் ஐடியாக்களோடு இருப்பாங்க. ஒரு இயல்பான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் பிறக்கும்போது நாம் என்னவோ அறிவை சேகரிக்கிறோம்னு நினைக்கிறோம். அறிவெல்லாம் சேகரிக்கிறது இல்லை. நாம் எங்கே பிறக்கிறோமோ அந்த ஐடியாக்களோடு வளர்கிறோம். நம்ம இந்து குடும்பத்தில் பிறந்தால் இந்து கடவுள்களை பற்றி, கிறித்துவ குடும்பத்தில் பிறந்தால் கிறித்துவ கடவுள், பல ஐடியாக்களை அப்படி நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிறோம். மூளை அதை அப்படி நம்ப ஆரம்பிக்கிறோம். என்றைக்குமே அதை ஆராய்ச்சி பண்ணுறதில்ல. அதே மாதிரி செக்ஸை பற்றி மூடு மந்திரமாக வீடுகளில் இருந்ததுன்னா அந்த தவறான போக்கை நம்ம அப்சர்வ் பண்ணிக்கும் மூளை. உங்கள் கணவர் அப்படிப்பட்ட குடும்பங்கள்லேருந்து, ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஃபேமிலியிலேருந்து வந்தார்னா, ஒரு மனைவி செக்ஸை பற்றி அவருக்கு சொல்கிறது அவருக்கு கடுமையான மன உளைச்சலை கொடுக்கும். நீங்கள் செக்ஸ் படங்களெல்லாம் அவங்களுக்கு காட்டினீங்கன்னா இன்னும் கடுமையான வேதனை அடைவார் அவர். ஏன்னா செக்ஸ் ஓப்பனாக பேசக்கூடாது, இதெல்லாம் இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும். நாம் குழந்தையிலிருந்து வளரும்போது சிந்தித்து விஷயங்களை கண்டுபிடிக்கிறது இல்லை, நம்மை சுற்றியுள்ள விஷயங்களை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஃபேமிலியிலேருந்து வரும்போது செக்ஸை பற்றிய ரொம்ப குறுகிய கண்ணோட்டத்தோடு ஒருத்தர் வந்தாங்கன்னா அது வாழ்நாள் ஃபுல்லாக பல நேரங்கள் அவங்களுடைய பெண் அப்படி இருக்கலாம், ஆண் அப்படி இருக்கலாம். இந்த சிக்கல் இருக்குது. இதில் ஒருத்தர் அப்படி மாட்டிக்கிட்டாங்க, இன்னொருத்தர் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள சிக்கல் இருக்கும். இன்னொருத்தரை நீங்கள் என்றைக்குமே மாற்ற முடியாது. அப்படி மாற்ற ஒரு முயற்சின்னா நீங்கள் சொல்லி கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் 2 பேரும் போயிட்டு நம்ம மருத்துவர்கிட்ட போய் இதை பற்றி தெரிந்து கொள்ளலான்னு போயிட்டு மனம் திறந்த ஒரு உரையாடல் மருத்துவர்கிட்ட பேசலாம். அதை அவங்க இன்னொரு பார்ட்னர் அக்செப்ட் பண்ணுற மனநிலையில் இருந்தால் தான் அது சரி. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, சிறு வயதுலேருந்தே இதை சொல்லிக் கொடுக்க முடியும். பாலியல் கல்வி சொல்லிக் கொடுக்கறதன் மூலமாக ஓரளவுக்கு இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்டட் மனப்பான்மையை சரி செய்ய முடியும். சிக்கல் இருக்குது. நம்ம அப்படியெல்லாம் யாருக்கிட்டையும் பேசுகிறதில்ல. பாலியல் பற்றி அப்பா அம்மா கூட, ஆசிரியர்கள் கூட, கல்லூரியில் ஆசிரியர்கள் கூட யார்கிட்டையும் நம்ம பேச முடியறதில்ல. அப்போது இந்த டாப்பிக்கே ஒரு மூடு மந்திரமாக இருக்கிறதுனால இதிலேருந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் நிறைய முயற்சிகள் எடுக்கணும். நீங்கள் ஒரு ஆலோசனைக்காக கவுன்சிலிங், தெரப்பி எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணிங்கன்னா ஒருவேளை இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம். செக்ஸ் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 580 பொசிஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு பொசிஷன் 2 பொசிஷன்லாம் இல்லை, நிறைய பொசிஷனை ட்ரை பண்ணுங்கள். செக்ஸை ஒரு கேம் மாதிரி பண்ணுங்கள், மாற்றி மாற்றி. நீங்கள் மட்டுமே மேலே இருந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, இல்லை உங்கள் மனைவி மட்டுமே பண்ணாங்க, டயர்ட் ஆயிடுவாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியாது. நீங்கள் பண்ணலாம், அப்புறம் அவங்க பண்ணலாம், வேறு பொசிஷனை மாற்றி பண்ணலாம். ஒரு கேம் மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீண்ட நேரம் பண்ண முடியும். சரி, உங்களுக்கு உச்சகட்டம் எளிமையாக யூஸ்ஃபுல்லாக வந்துடும். சிக்கல் எங்கே வரும்னா, பெண் உச்சகட்டம் தான் சிக்கல் வரும். பெண் உச்சகட்டத்திற்கு ஒரு நல்ல பொசிஷன் அப்படின்னா ஃபீமேல் ஆன் டாப், பெண் மேலேருந்து செக்ஸ் பண்ணுறது. இதில் ஒரு பெண்ணுக்கு ஒரு 5 தூண்டுதல்கள் இருக்குது. ஆண் உறுப்பு பெண் உறுப்புக்குள்ளே போயிடும். பெண் அவங்களுடைய கிளைட்டோர்ஸை மெதுவாக ஆணுறுப்பு மேலே முன்னும் பின்னும் உரசலாம், கிளைட்டோரிஸ் தூண்டப்படும்.
ஆண் கீழே படுத்திருக்கனால 2 கையும் ஃப்ரீயாக இருக்கும், 2 மார்பகங்களையும் தூண்டலாம். கொஞ்சம் பெண் தலையை கீழே கொண்டு வர்றது, ஆண் தலையை கொஞ்சம் மேலே கொண்டு போய் ஒரு மார்பு காம்புகளை வாய் வச்சு தூண்டலாம். இந்த மாதிரி தூண்டும்போது ஒரு பெண்ணுக்கு சீக்கிரம் உச்சகட்டம் வந்துடும். இது இருக்கிறதுல பெஸ்ட்டு பொசிஷன். ஆனால் அப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். உணவில் பெஸ்ட் எது அப்படின்னு உலகத்தில் கேட்டோன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்த சொல்லலாம். ஒவ்வொருத்தருடைய வளர்ப்பு, அவங்களுக்கு பிடிச்சதுன்னு நமக்கு சாதம் தான் பிடிக்குது, இட்லி தான் பிடிக்குதுன்னா அமெரிக்காக்காரங்களுக்கு அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கலாச்சாரம், இடம், அவங்க பழக்க வழக்கங்கள் எல்லாம் நிறைய உள்ளே வரும். அதே மாதிரி மைக்ரோவாக நம்ம ஜனங்களுக்குள்ளேயும் பல்வேறு மாறுபாடுகள் இருக்கும். ஒருத்தருக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு பிடிக்க வேண்டியதில்லை. நீங்கள் 2 பேரும் பல முயற்சிகளில் ஈடுபடுங்க, கண்டுபிடிங்க எது நல்லா இருக்குன்னு. அது மட்டுமல்ல, இன்னைக்கு நல்லா இருக்கிறது நாளைக்கு நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு நீங்கள் பண்ணுறீங்க, இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. அடுத்த முறை பண்ணும்போது அது பிடிக்காமல் போகவும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரா வேரியேஷன்ஸ் நிறைய உள்ளே இருக்குது. ஒவ்வொன்றா வாழ்க்கை என்பதே ஒரு எவால்வேஷன் தானே. கொஞ்சம் கொஞ்சமாக அதை எவால்வ் ஆகி மாறிக்கொண்டே இருக்கும். உங்கள் விருப்பங்களும் மாறிக்கொண்டு இருக்கும். காதலிக்கும் போது ஒரு விஷயம், சில விஷயங்கள் பிடிக்கும். கல்யாணம் ஆகி செட்டில் ஆன பிறகு, குழந்தை பிறந்த பிறகு ஒவ்வொரு கட்டத்துலேயும் உங்களுக்கு விருப்பங்களும் மாறிக்கொண்டே இருக்கலாம். நேற்று பிடிக்காதது இன்றைக்கி பிடிக்கலாம். அதனால் எல்லாமே மாறக்கூடிய விஷயங்கள் தான். நீங்கள் அந்தந்த காலகட்டத்தில் 2 பேரும் அதை மனம் விட்டு பேசுங்க. 2 பேருக்கும் பிடித்ததை 2 பேரும் சேர்ந்து அதை முடிவெடுத்து செய்யுங்க. எளிமையான விஷயம். இப்படி தான் இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும்.